அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கவுனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒவ்வொரு வருடமும் ஒரு பெரியோர் நோக்கத்தோட இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறான். குர்ஆன்ல நேரடியாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்துடைய நோக்கத்தை கிளியர் கட்டாக தெளிவாக சுருக்கமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நாங்கள் ஏன் உங்களுக்கு நோன்பை கட்டாயமாக்கியிருக்கிறோம் என்றா உங்களோட உள்ளத்தில் தக்வா வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்பதை ரப்புல் ஆலமீன் தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யாருமே தவறாக எடுத்துக்கொள்ளவானும். ரமதான் உடைய நோக்கம் தராவீஹ் அல்ல, ரமதானுடைய நோக்கம் கியாமுல் லைல் அல்ல, ரமதானுடைய நோக்கம் திலாவத்துல் குர்ஆன் அல்ல. ரமதானுடைய அடிப்படையான நோக்கம் என்னென்றா உள்ளத்தில் தக்வா உருவாக்குறது. தக்வாவுடைய அடிப்படை என்ன, தக்வாவுக்குரிய டெஃபினிஷன் என்ன, வரைவிலக்கணம் என்ன, உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க. தக்வா என்று சொல்றது கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, மனோ இச்சைகள் ஆசைகள் பாவ உணர்வுகள்ல இருந்து நஃப்ஸ அடக்கிறது இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் தக்வா என்பதாக சொல்லப்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வாவுடைய அடிப்படையான விஷயம் நன்மைகள் அதிகமாக செய்கிறது அல்ல. தக்வாவுடைய அடிப்படையான விஷயம் பாவத்தை 100க்கு 100 விடுறது தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லது மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரகீப் அதீத், இந்த மலாய்க்காமார்களை பார்த்து ஒரு நாளும் எங்களுக்கு தக்வாதாரி என்பதாக சொல்ல முடியாது. தக்வா தாரி என்று சொல்றதுக்கு அல்லது தக்வா இறையச்சம் உள்ளவர் என்பதாக அந்த தக்வாவுடைய வேர்டை பாவிக்கிறதாக இருந்தா அந்த மக்லூக்குக்கு பாவத்துடைய உணர்வுகள் இருக்கவே வேணும். விளங்குறதுக்கு லேசாக சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோட மடியில ஒரு நிர்வாணமாக ஒரு பெண்ணை வச்சாலும் அந்த ஜிப்ரீலுடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் வராது, எந்த உணர்வும் வராது. என் பாவத்துடைய உணர்வை அல்லாஹ் அந்த மலாய்க்காமார்களுக்கு படைத்ததே இல்லை. எனவே ஜிப்ரீலுக்கு அல்லாஹுடைய பயம் இருக்கதான் செய்து, ஆனா அதுக்கு தக்வா என்ற வார்த்தை பாவிக்கப்பட மாட்டாது, அதுக்கு ஹஷியா என்ற வார்த்தை தான் பாவிக்கப்படும். இன்சான் என்று வரக்கூடிய நேரத்தில் பாவத்துடைய உணர்வுகள் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவம் செய்யறதுக்கு உள்ளம் சொல்லுது. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் நஃப்ஸ அடக்கிறார். அந்த அடக்கக்கூடிய நேரத்தில் என்ன வருத்தம் உண்டாகுதோ அதிலிருந்து வெளியாகக்கூடிய நூறு பிரகாசத்துக்கு பேர் தான் தக்வா என்பதாக உலமாக்கல் கிதாபில் எழுதுறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது ஒவ்வொருத்தர தக்வாதாரியாக, பாவத்துடைய உணர்வு வரும் ஆனாலும் நஃப்ஸ அடக்கக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். குர்ஆன்லயும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹ், ஒரு நாள் நான் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கோனுமே என்ற பயத்தின் காரணமாக, வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஆசைகள் இச்சைகள் பாவ உணர்வுகளை யார் தடுக்கிறாரோ அடக்கிறாரோ,
ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கம் அடிப்படையான நோக்கம் பாவங்களை 100% விடுறதே தவிர நன்மைகளை அதிகமாக செய்கிறது இருக்குது. அது 2வது கட்டத்தில் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பொதுவாக ரமதான் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் சில நேரங்களில் பேனை ஒன்று எடுத்து பேப்பர் ஒன்று எடுத்து எங்கே தராவீஹ் தொழுகிறது, எந்த இமாமுக்கு பின்னால் கியாமுல் லைல் தொழுகிறது, யார் யாருக்கு சதகாக்கள் கொடுக்கறது, எத்தனை குர்ஆன் திலாவத் செய்கிறது, இந்த எல்லா லிஸ்ட்டில் போட்டுக்கொள்வோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த லிஸ்ட்டை விட அல்லாஹ் முதலாவதாக எதிர்பார்க்குற லிஸ்ட் என்னென்னா, பேனை எடுத்து பேப்பர் எடுத்து என் வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் நிகழுது, நான் படம் பார்க்குறேன், நான் பாட்டு கேட்குறேன், நான் உறவுகளை முறிச்சிருக்கிறேன், இன்னும் நான் வட்டியோடு இருக்கிறேன், இந்த பாவத்துடைய லிஸ்ட்டை போட்டு தௌபா செய்கிறது இருக்குது. இதை தான் ரமதானுடைய மாதத்தில் முதலாவதாக அல்லாஹ் எதிர்பார்க்குறேன். இந்த லிஸ்ட்டை போட்டு அதை டிலீட் பண்ணாமல் நாங்கள் நன்மையுடைய லிஸ்ட்டை போட்டு அதை அமுல்படுத்துறது இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானில் எது அல்லாஹ் எதிர்பார்க்குறானோ அந்த எஃபெக்டிவ்னஸ் வரவே வராது. உதாரணத்துக்கு எந்த ரூம்குள்ளே நாங்கள் இருக்கிறோமோ, மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறோமோ, ரொம்ப கூலாக இருக்குது, எல்லாத்துக்கும் உணரக்கூடிய விஷயம்தான். இதே ஏசி ஆன் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜன்னல், இந்த டோர்ஸ் எல்லாமே திறந்து இருந்தால் சும்மா யோசிங்க, ஏசி ஃபுல்லாக போட்டு தான் இருக்கும், ஆனாலும் வெளியே தணல் மாதிரி அடிக்கக்கூடிய அந்த வெயில் இருக்குது, இதனுடைய தாக்கம் உள்ளுக்கு அடிக்குமா இல்லையா? எனவே ஜன்னலை திறந்துட்டு கதவை திறந்துட்டு ஏசியை போடுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே குளிர் என்றது உண்டாகாது ஏசியின் மூலமாக. ஏனென்றா அந்த வெயிலுடைய சூடு இதுக்குள்ள அடிக்கதான் செய்யும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பாவங்கள் என்று செல்லக்கூடிய ஜன்னல்கள் கதவுகள் நாங்கள் மூடாம நாங்கள் அமலுடைய பிரகாசத்தை அந்த ஏசி ஆன் பண்றோம், குர்ஆன் திலாவத் செய்கிறோம், கியாமுல் லைல் செய்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம். இந்த அமல்கள் மூலமாக ஏசி மாதிரி ஒரு நூறு ஒரு பிரகாசம் கல்புக்குள்ள வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் பாவத்துடைய கதவுகளை மூடல்ல, ஜன்னல்களை மூடல்ல, அதெல்லாம் திறந்து தான் வச்சிருக்கிறோம். எனவே எந்த ஏசி உள்ளுக்கு வருவதோ, எந்த பிரகாசம் உள்ளுக்கு வருவதோ அது ஜன்னலின் மூலமாக வெளியே பெய்த்து கொண்டே தான் இருக்கு. எனவே அந்த ரூம் கூலாகுமா? ரூம் கூலாகாது. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வருமா? மாற்றம் வராது. எனவே முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடி ஏசியை ஃபுல்லாக போடாட்டியும் பரவாயில்ல, நம்ம வண்ணுக்கு போட்டாலும் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த ரூம் கூலாகும், ஆக குறைஞ்சது சூடு இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் தராவீஹ் ரமலான்ல தொலையல்ல, கியாமுல் லைல் நாங்கள் ரமலான்ல தொலையல்ல, ஒரு குர்ஆனையும் நாங்கள் தமாம் பண்ணல, ஆனால் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் பாவங்களுக்கு நான் தௌபா செஞ்சிட்டேன், இதுக்கு பின்னால பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்று யார் முடிவு செய்வாங்களோ அந்த ரமலான்ல ஃபர்லான தொழுகை மட்டும்தான் செய்கிறார். இவருடைய கல்பு பிரகாசமாகும், ஆனால் நன்மைகளுக்கு மேல நன்மைகள் செய்கிறார், ஆனால் பாவங்களுக்கு இன்னும் கமாதான் வச்சிருக்கிறார், ஃபுல் ஸ்டாப் வைக்கல. இவருடைய உள்ளத்தில் அந்த ஈமானுடைய தக்வாவுடைய பிரகாசம் வரவே வராது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான், நாங்கள் ரமதான்ல நன்மைகளை பெருசாக செஞ்சுட்டு நான் அடைஞ்சிட்டேன் என்று நினைக்கிறது இதுவும் ஒரு ஏமாற்றம் தான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாவத்தை 100% விட்டுட்டு என் வாழ்க்கையில் ஒரு யூட்டர்ன் ஒன்று எடுத்தேன், நான் பெருசாக நன்மைகளை செய்யல, ஃபர்ல மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் இவர் ரமதானுடைய எந்த நோக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடியவனாக இருப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்திலேயும் இது எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் உண்மையாக பேசக்கூடிய தலையங்கம் இதில் 2வது தலையங்கம் தான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் 2 வகையான கடமைகளை வச்சிருக்கிறான். ஒன்று ஹுகூக்குல்லா, அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2வது ஹுகூக்குல் இபாத், ஒரு அடியான் ஏனைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த 2 வகையான கடமைகளுடைய விஷயத்தில் நாங்கள் என்னென்ன குறைபாடுகளை செய்கிறோமோ இந்த 2க்கும் தௌபா செய்கிறது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். அல்லாஹோட தொடர்பான விடயங்களில் என்னென்ன பாவங்கள் நடக்குதோ, அது வட்டியாக இருக்கலாம், அது ஜினாவாக இருக்கலாம், அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொனோகிராஃபி பார்க்கறதாக இருக்கலாம், மியூசிக் கேட்கறதாக இருக்கலாம், இப்படியா கொஞ்சம் எத்தனையோ பாவங்கள் நடக்கும். இது அல்லாஹோட தொடர்பானது, இதுக்கும் நாங்கள் தௌபா செய்யணும் தான். அதே மாதிரி தான் ஏனைய படைப்புகளோட தொடர்பான விடயங்கள் என்னென்ன குறைபாடுகள் எங்களுக்கு இருக்குதோ இதுக்கும் நாங்கள் தௌபா செய்கிறது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாப்ல முசன்னிஃப் ரஹிமஹுல்லா ஒரு ஹதீஸ் ஒன்று கொண்டு வராங்க. இப்னுல் முந்திர் ரஹிமஹுல்லா அவங்க அந்த ஹதீஸுடைய விஷயத்தில் சொல்றாங்க, லம் யஜ்மா அலா துஃபிஹி, அந்த ஹதீஸ் பலஹீனம் என்ற விஷயத்தில் எல்லா முஹத்திஸீன்களும் ஏகோபித்த முடிவு எடுத்தது கிடையாது. எனவே அது பலஹீனமா இல்லையா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஃபதாயில் அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற விஷயத்தில் அந்த ஹதீஸை பாவிக்கலாம் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. இப்னுல் முந்திர் ரஹிமஹுல்லா அவங்க ஆக பெரிய ஒரு முஹத்திஸ், அவங்களே சொல்றாங்க இந்த ஹதீஸ் 100க்கு 100 எல்லாமே பலஹீனம் என்பதாக சொன்னது கிடையாது. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்துடைய சில முக்கியமான விடயங்களை சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுல ஒன்றுதான் வலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபி குல்லி யௌமின் மின் ஷஹ்ரி ரமதான் இந்தல் இஃப்தார் அல்ஃபு அதீகின். ரமதானுடைய மாதத்துல இஃப்தாருடைய நேரத்துல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 1 மில்லியன் அல்லது 10 லட்சம் நரகவாதிகளை குல்லுஹும் கதிஸ்தௌஜபுன் நார், ஒவ்வொருத்தரும் நரகம் வாஜிபாக்கப்பட்டவர்கள், அவர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு சொர்க்கத்தின் பக்கம் போட்டுறான். فإذا كان آخر يوم من شهر رمضان أعتق الله عز وجل بقدر ما أعتق من أول الشهر إلى آخره. ரமதானுடைய கடைசி நாள் வந்தால், முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரும் வரை எத்தனை மக்களை அல்லாஹ் மன்னிச்சானோ அவ்வளோ பெரிய ஒரு தொகையை இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் மீண்டும் மன்னிக்கின்றான் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சும்மா யோசிங்க, ஒரு நாளைக்கு இஃப்தாருடைய நேரத்தில் 1 மில்லியன் என்றா 30 டேஸுக்கு 30 மில்லியன், ஃபைனல் முழு ரமதான்ல இஃப்தாருடைய நேரத்தில் எவ்வளோ மக்கள் அல்லாஹ் மன்னிச்சானோ அவ்வளோ தொகை அல்லாஹ் மீண்டும் மன்னிக்கிறான். 30 into 30 60 மில்லியன் மக்களை, 60 மில்லியன் மக்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஃப்தாருடைய நேரத்தில் மன்னிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுஹூருடைய நேரத்தில், லைலத்துல் கத்ர்ல, பகலுடைய நேரத்தில் எவ்வளோ மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான் ரமதானுடைய மாதத்தில். ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸ்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் காலையில ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவில மக்களோடு எப்படி நடந்து கொண்டான்? அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் அதிகமான மக்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஆனா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில அல்லாஹ் 4 பேரை மன்னிக்க இல்லை என்பதாக சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தோழர்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லாத 4 பேரா, அது யார் யா ரசூலல்லாஹ்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு, முதலாவதாக முதுமினு ஹம்ரின், யாரு இன்டாக்சிகன்ஸ், யாரு வைன், யாரு போதை வஸ்துக்கள், அது டேப்லெட்டாக இருக்கலாம், தூளாக இருக்கலாம், எந்த ஃபார்மேஷன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யாரு இன்டாக்சிகன்ஸை பாவிக்கிறத விட இல்லையோ, தௌபா செய்யலையோ, ரமதான்ல லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் என்பதாக ஹதீஸ் தெளிவாக சொல்லுது. இரண்டாவது ஆள்தான் ஆக்குன் லி வாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ, தாய் தந்தையர்களுடைய உள்ளத்துல ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாங்களோ, தாய் தந்தையர்களுடைய ஹக்க கடமையை சரியான முறையில் பேணலையோ, ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமுல் லைல்ல முன்சஃப்ல இருக்கிறார், அல்லது நான் சுதைஷிக்கு பின்னால, அல்லது நான் உம்ரா செஞ்சா நபி அவங்களோட உம்ரா செஞ்ச கூலி கிடைக்கும், ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடைக்கும், ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போறார், ரமதான அங்க கழிக்கிறார், அங்க இஅ்திகாஃப் இருக்கிறார், எவ்வளோ அமல்களுக்கு மேல அமல் செய்கிறார். ஆனா உம்மட வாப்பட உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில அவர் ரமதான கழிக்கிறதாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க அடைகிறதாக. ஆனா ஒரு மனிதன் கிட்ட ரமதான்ல வர வேண்டிய பண்பாடு நாங்க இன்னும் அடிப்படையாக விளங்கல்ல. பாவங்களுக்கு தௌபா என்று வரக்கூடிய நேரத்தில் அது ஹுகூக்குல்லாஹ் ஓட சேர்ந்த பாவம் மாத்திரம் அல்ல, அது ஹுகூக்குல் இபாதோட சேர்ந்த பாவத்தையும் அல்லாஹ் உள்ளடக்கி தான் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வர வர நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் எந்த அமைப்பில் அமையுமோ தெரியா, இந்த யங்ஸ்டர்ஸுக்கும் தாய் தந்தையர்களுடைய பொறுமதி இல்லாத அளவுக்கு ஆகப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கனவுல சொர்க்கத்தை பார்க்குறாங்க. அதில் ஹாரிஸ் இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுற சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க ஹாரிஸ் இப்னு நுஅமான் கிட்ட, நான் நீங்கள் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டேன், உங்களோட விசேஷம் என்ன?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அவருடைய பதில் இப்படி இருக்கல்ல. அதாவது யார் சொல்ல, நான் எப்பயும் குரானும் கையுமா தான் இருக்கிறேன், நான் ரமதானில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை தமாம் பண்ணுவேன், எப்பயும் குரான் ஓதுற பழக்கம் தான் எனக்கு இருக்குது. இப்படி அவர் பதில் சொல்லல. யார் சொல்லல, சொர்க்கத்தில் நான் குரான் ஓதுற சத்தம் கேட்டுச்சா, அப்போ அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் என் தாயுடைய தலைக்கு என்ன பூசுறது நான் தான் யார் சொல்லலாம், என்னுடைய உம்மோட காலை மசாஜ் பண்றது நான் தான் யார் சொல்லலாம். வயசாளி அவ பேசக்கூடிய நேரத்தில் அவ ஏதாவது சொல்லி என்ற காதுல சரியான முறையில் விழாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன் என்றா, நான் ஒரு நாளும் உம்மா என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்களே என்று சொல்லவே மாட்டேன். எனக்கிட்ட அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம். நான் வெளியே வந்து அடுத்தவங்கக்கிட்ட கேட்பேன், உம்மா என்னமோ சொன்ன எனக்கு காதுல விலையில் உங்களுக்கு விளங்கிச்சான்னு கேட்பேன். அந்த அளவுக்கு தாயோட ஒழுக்கமாக நடக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறேன். எனவே இதுதான் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சே தவிர ரமதான்ல ஓதின குர்ஆன் அல்ல. அவருடைய பண்பாடு, அஹ்லாக், உம்மாவோட நடக்கக்கூடிய முறை இருக்குது. இதை தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய அந்தஸ்து தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கணும், நாங்கள் லைலத்துல் கத்ர் அடைய பார்க்குறோம். ஆனால் முதலாவதாக உம்மா வாப்பாவை அடைகிறது இருக்குது. இதை அடையாமல் ஒரு நாளும் லைலத்துல் கத்ர் அடைகிறதின் மூலமாக எந்த நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரமதானை வச்சானோ அந்த நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாங்கள் ஆகவே மாட்டோம். உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி ரிவாயாத்கள்ல வருது. அவரே சொல்லுவார், மா தஅம்மல்து அலா உம்மி முன்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை தழுவின நாள்ல இருந்து என் தலையை தூக்கி என் உம்மோட முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். என் கௌரவத்தின் காரணமாக தலையை தாழ்த்தி, அப்படியே லோவரிங் த கேஸ் என்று சொல்லுவோமே, அப்படியே பார்வையை தாழ்த்தி கொண்டு தான் உம்மக்கு முன்னால் நிற்பேன், கௌரவத்தின் காரணமாக. ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். சில உம்மா வாப்பாவார்கள் சொல்லுவாங்க, ஹசரத் இவன் எங்கே போகிறான் எங்கே வாரான் என்றதே எங்களுக்கு தெரியும் ஹசரத், அவனோட பேசல ஹசரத், அவன்கிட்ட கேட்டாலும் முறைச்சி பார்க்குறான் ஹசரத், என்ன சரி நசீஹத் செய்யலாதா ஹசரத். இந்த நிலைமையில தான் எங்களோட வாலிபர்கள் இப்போ இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி ரிவாயத்தில் வருவது, அவங்க வீட்டால் வெளியே போகக்கூடிய நேரத்தில் தாய் கிட்ட பேசிட்டு சொல்லுவாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கி யா அம்மா ரஹிமகில்லா கமா ரப்பைதனி சகீரா, உம்மா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், சின்ன காலத்தில் என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் உம்மா என்பதாக துவா கேட்க, அந்த உம்மா மகன் அபூ ஹுரைராவை பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா அபா ஹுரைரா வ அலைக்கும் சலாம் யா அபா ஹுரைரா ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் ரஹ்மத் செய்யட்டும், கமா பர்ரர்தனி கபீரா, எப்படி நான் முதிர்ந்த வயது அடைந்ததுக்கு பின்னால என்னைய நீ அழகான அமைப்புல கவனிச்சு கொள்றாயோ அதன் காரணமாக அல்லாஹ் உனக்கும் ரஹ்மத் செய்யட்டும். சஹாபாக்கள் வீட்டால வெளியே போக்கல, வீட்டுக்குள்ள வர போக்கல, உம்மா வாப்பாவோட நடந்து கொண்ட முறை இதுதான். ஆனா இப்ப எங்கட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அவன் வாரதும் தெரியா போறதும் தெரியா, கேட்டா முறைச்சி பார்க்கிறான். இந்த நிலைமையில தான் எங்கட வாலிபர்கள் இருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல அல்லாஹ் என்னைய மன்னிக்கோணும் உங்களே மன்னிக்கோணும் என்பதாக நாங்கள் எதிர்பார்க்கிறதாக இருந்தா, அல்லாஹுடைய கடமைகள் பேஷக் சந்தேகம் இல்லை, அதுக்கு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய கடமைகளோட சேர்த்து ஒரு கடமை அல்லாஹ் வச்சிருக்கிறதாக இருந்தா அது தாய் தஞ்சர்களுடைய கடமை தான். அவன் கடமையை கூட அவன் சுருக்கமாக தான் சொல்லுவான். குர்ஆன்ல பாருங்க, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவன் கடமைய இவ்வளோ சுருக்கமாக சொல்லி அவன் முடிச்சிட்டான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் அல்லாத யாரையுமே நீ வணங்க கூடாது என்பதாக அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அதோட அவன் கடமையை முடிச்சிட்டான். ஆனால் அதுக்கு பின்னால அதே ஆயத்துல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபில் லஹுமா ஜனாஹல் ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. உம்மா வாப்பாவுடைய கடமையை இவ்வளோ நீண்ட அமைப்புல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி அவங்களோட நடந்து கொள்ளணும், எப்படி அவங்களோட பேசணும், எப்படி அவங்களுக்கு துஆ செய்யணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவன் கடமையை சுருக்கமாக சொல்றான், உம்மா வாப்பாட கடமையை தெளிவாக சொல்றான். எனவே நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ரமதான்ல அல்லாஹ் எங்களை மன்னிக்கோணும் என்று எதிர்பார்க்கிறதாக இருந்தால் நாங்கள் உம்மா வாப்பாவோட பேசி, உம்மா வாப்பா உங்களோட விஷயத்தில் ஏதாவது குறைபாடுகள் உங்களோட உள்ளம் நோவிக்கக்கூடிய அமைப்பில் நடந்திருந்தேன், நான் சொல்லல உம்மா வாப்பா பதுவா செய்கிற நிலைமையில் இருக்கிறாங்க, இல்லை உம்மா வாப்பா அடே என் மகன் இப்படி நடக்கிறானே என்று கவலைப்பட்டாலும் எங்களோட ஃபியூச்சரில் அல்லாஹ் எந்த ஹைரையும் ஆக்க மாட்டான்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த ரமதான்ல இந்த பண்பாடுகள் எங்கள்கிட்ட வரணும் என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். மூணாவது லைலத்துல் கத்ர்ல யாருக்கு மன்னிப்பு இல்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காத்திஉ ரஹீமின், யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ் ரமலான்ல லைலத்துல் கத்ர்ல அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒன்றை நன்றாக நானும் விளங்கோணும், நீங்களும் விளங்கோணும். லைலத்துல் கத்ருடைய இரவு ஸ்பெசிஃபிக்கலி எந்த டேட் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அதை மக்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி வெளியே வராங்க. ஆனால் 2 பேருக்கு மத்தியில் ஒரு டிஸ்பியூட் போகுது, 2 பேருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு, 2 பேருக்கு மத்தியில் ஒரு முறுவல், ஒரு மோதல். இந்த நேரத்தில் இந்த காட்சியை கண்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த டேட் மறந்து போயிடுச்சு. அல்லாஹ் அதில் ஒரு நலவை வச்சிருக்கிறான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்துல லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து தௌபா செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் அயல் வீட்டுக்காரரோட கோபம், சகோதரர்களோட கோபம், முறுவல், குடும்பங்கள், பிழைவுகள், மனக்கசப்புகள், இந்த நிலைமையில் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை மறைச்சதே மனக்கசப்போட, பிரச்சனையோட, முறுவலோட இருக்கிறதின் காரணமாக அந்த நாளே அல்லாஹ் மறைச்சிட்டான். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் அல்லாஹ் கிட்ட மகஃபிரத்தை, தௌபாவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் 1000 பேரோட சண்டை பிடிச்சு கொண்ட நிலைமையில அல்லாஹ் எங்க மன்னிக்க போறான்? அத்தர்கீப் தர்ஹீப்ல ஒரு ரிவாயத் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்மஅல சொல்றாங்க, லா தன்சிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீமின். இந்த கௌம்ல, இந்த குரூப்ல ஒரு காத்திஉ ரஹீம், உறவுகளை முறிச்ச ஒரு மனிதன் இருக்கிறானோ, அந்த மனிதனுடைய முசீபத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த முழு மஜ்லிஸ், அந்த முழு கௌமுடைய இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்க மாட்டான் என்பதாக ரிவாயத்தில் வருது. இந்த ஹதீஸை சொன்ன நேரத்தில் ஒரு வாலிபர் எலும்பி அப்படியே வெளியே போய்த்துட்டார். கொஞ்ச நேரம் போனதுக்கு முன்னால் வந்து உட்கார்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, எங்கே போனீங்க, என்னத்துக்கு போனீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க லா தன்சிலு ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீமின். எந்த கூட்டத்தில் உறவை முறிச்ச ஒருத்தன் இருக்கிறானோ அவன்ட முசீபத் அந்த முழு கூட்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. எனக்கு என்ற சாட்சி அல்லது மாமியோட ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, எனவே எலும்பி பேய்த்து அந்த சாட்சி மாமியோட சமாதானம் பேசிட்டு வந்து உட்கார்றேன், அல்லது எண்ணின் காரணமாக இந்த முழு மஜ்லிஸுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் பேசிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்கள் மறந்துடக்கூடாது, இந்த மாசத்துக்கு ஒரு பேர் தான் ஷஹருல் முவாசாத், ஒத்துமையுடைய மாதம், சகோதரத்துவத்துடைய மாதம். எனவே இந்த ஒத்துமை சகோதரத்துவம் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் மனக்கசப்போட மக்களோட இருப்பதின் மூலமாக ஒரு நாளும் அடைய வேண்டிய விஷயத்தை நாங்கள் அடைய மாட்டோம் என்பதை விளங்கிக்கோங்க. ஒரு நாள் ஒரு குத்துபா ஒன்று செஞ்சு கொலம்பு கிராண்ட் மஸ்ஜிதில் மெம்பர்லேருந்து இறங்கி போக்கல ஒரு வாலிஃபர் என்னைய வந்து சந்தித்து செல்கிறாரு. ஹஸரத், நீங்கள் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னீங்க, இதிலிருந்து நான் என்ன விளங்கினேன் என்ற அந்த ஹதீஸ் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைனி வ ஹமீஸின். ஒவ்வொரு திங்கிழமை, ரமதான் மட்டுமல்ல, ஒவ்வொரு திங்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் அடியான் செய்யக்கூடிய எல்லாம் அமல்கள் காட்டப்படுவது. வயக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. யார் எல்லாம் ஷிர்க் செய்யலையோ, ஷிர்க் செய்யாத எல்லா மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மண்டே அண்ட் தேர்ஸ்டே ஒவ்வொரு நாளும் மன்னிச்சு கொண்டே இருக்கிறான். அந்த ஒவ்வொரு மண்டே, ஒவ்வொரு தேர்ஸ்டே எங்கட அமல்கள் காட்டப்படுவது, ஷிர்க் செய்யாத மக்கள் அல்லாஹ் மன்னிச்சு கொண்டே இருக்கிறான். இல்லம்ரஅன், அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியாக நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஷிர்க் என்ற பெரும் பாவத்தை செய்யக்கூடியவனோட சேர்த்து இல்லம்ரஅன், இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது யாரு? கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் இன்னொரு சகோதரருக்கு மத்தியில முறுவல் இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, குரோதம் இருக்குது. இந்த மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், உத்ருகா ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த 2 பேரும் சமாதானமாகும் வரை அவர்கள் அப்படியே விட்டுடுங்கோ, நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஷிர்க் செஞ்சவனையும் மன்னிக்க மாட்டேன், உறவுகளை முறிச்சி, சகோதரத்துவத்தை முறிச்சி, மக்களுக்கு மத்தியில் பிழைவோட வாழக்கூடியவனையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதுதான் முடிவு. இது ரமதான் மட்டுமல்ல, பொதுவாகவே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுவும் ஸ்பெசிபிக்கலி ரமலானையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே அந்த வாலிபர் என்ன சொன்னார்ண்டா, ஹஜ்ரத், நான் ஒவ்வொரு மண்டே தேர்ஸ்டே வருஷ கணக்காக நான் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போதான் எனக்கு விளங்குது, நான் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்புல துஆ கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட 10 வருடங்களாக கோபமாக இருக்கிறேன். எனவே நான் அந்த பிரச்சனையை முடிக்காம அல்லாஹ் இடத்துல நான் தௌபா செய்யறது அல்லது என்ற நோன்புல என்ன பிரயோசனம் கிடைக்கும் என்பதை நான் யோசிக்கிறேன் என்பதாக சொல்றேன்.
ஹகீகத்தும் அதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் இடத்துல தஹஜ்ஜுதுக்கு பெரிய கூலியா, அழகான பண்புகளுக்கு பெரிய கூலியா என்று கேட்டா அதுக்கு பதில் தஹஜ்ஜுதை விட அழகான பண்புகளுக்கு தான் அல்லாஹ் பெரிய கூலியை தந்திருக்கிறான். ரமதான்ல தூங்காம லைலத்துல் கத்ர், கியாமுல் லைல், தராவீஹ் முழிச்சு நெத்தி கருக்க காட்டியும் தொழுகிறது லேசி. ஆனா கண்ணத்துக்கு அடிச்சவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது இருக்குதே, இது ஆக கஷ்டமான ஒரு விஷயம். எனவே எதுக்கு கூலி கூட? இந்த ரெண்டாவது இருக்குதே, இதுக்கு தான் கூலி கூட. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படியா கொண்ட ஒரு சஹாபி என்றா, பத்ருடைய, உஹதுடைய, ஹந்தக்குடைய, ஹுனைனுடைய, தபூக்குடைய எல்லாம் போர்கள்ல கலந்து கொண்ட ஒருத்தர் தான் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் உஹதுல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இண்டிகேட் பண்ணினாங்க, நீங்க எப்படியும் ஷுவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பைஅத்துர் ரிதுவான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அந்த மரத்துக்கு கீழே அவங்களோட பைஅத் செஞ்சாங்களே, அவர்களை நாங்க பொருந்து கொண்டோம் யா ரசூலல்லாஹ். அந்த பைஅத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்டவர் தான் அபூ துஜானா. இவர் சோமில்லாம இருக்கிறார். இந்த நேரத்தில் நோய் விசாரிக்க ஒருத்தர் போறார். இந்த நேரத்தில் யதஹல்ஹலு வஜ்ஹுஹு, அவருடைய முகம் பிரகாசமா இருக்குது, சிரிச்சு கொண்டிருக்கிறார். அடே நோயில சிரிச்சு கொண்டிருக்கிறார். போனவர் கேட்டாங்க, என்ன விஷயம், இவ்வளோ கடினமான நோயில சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, இல்லை நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேன் 2 அமல்களின் காரணமாக. 2 அமல். சும்மா யோசிங்க, நாங்க என்ன சொல்லுவோம், பத்ர் தான் ஷுவர் ஷாட். ஏனெண்டா இஅமலு மா ஷிஅத்தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்ச மாதிரி வாழுங்க, உங்களோட எல்லா முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டோம். அது பத்ரா இருக்கும், உஹதா இருக்கும், பைஅத்துர் ரிதுவானா இருக்கும், ஹந்தகா இருக்கும், ஹுனைனா இருக்கும், திலாவத்துல் குர்ஆனா இருக்கும், தஹஜ்ஜுதா இருக்கும், சதகாவா இருக்கும், ஜகாத்தா இருக்கும். இவர் சொல்றார், இந்த ஒன்றுமே இல்லை. நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறது 2 அமல். அதுல முதலாவது அமல் தான் ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, என்ற உள்ளத்துல எந்த முஸ்லிமோட எந்த மனக்கசப்பும் இல்லை என்பதாக. பத்ரை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கல, உஹதை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கல. நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறதாக இருந்தா எனக்கு யாரோட எந்த மனக்கசப்பும் இல்லை. இதுதான் காரணம். 2வது சொன்னாங்க, நான் எனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலை போட்டதே இல்லை என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சொர்க்கத்தை சஹாபாக்கள் எதிர்பார்த்தது ஜிஹாதை வச்சு அல்ல, அவங்க செஞ்ச அமல்களை வச்சு அல்ல, அவங்களோட அஹ்லாக்கை வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் மட்டுமல்ல, எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த சிஃபாத்களை தான் நாங்கள் படித்து கொடுக்கணும். ஏன் இந்த மாதம் இருக்குதே ஷஹருல் முவாசாத், ஒத்துமையுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, ஏனெண்டா சின்ன பொடியனாக இருந்தாங்க, நபி அவங்களோட சந்திக்கக்கூடிய நேரத்தில் 10 வயது, நபி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் 20 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அனஸ் இப்னு மாலிக்கை பார்த்து சொல்றாங்க, யா புனையா, யா புனையா, என்னுடைய அருமை மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல். என்னுடைய அருமை மகனே, காலையில மாலையில ஓண்ட உள்ளத்துல யாரோட எந்த மனக்கசப்பும் இல்லாம உனக்கு ஓண்ட உள்ளத்தை மெயின்டைன் பண்ணேலும் என்றா செஞ்சிக்கோ என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, யா புனைய ஃபதாலிக மின் சுன்னதி, என்னுடைய அருமை மகனே, யாரோட மனக்கசப்பு இல்லாம உள்ளத்தை மெயின்டைன் பண்றது இருக்குதே, இது என்ற சுன்னத் என்பதாக சொன்னாங்க. நாங்க பல சுன்னத்களை பத்தி பேசுறோம், ஆனா உள்ளத்துடைய சுன்னத்துல அடிப்படையான ஒரு விஷயம்தான் யாரோட கோபம் இல்லை. யாருடைய தவறையும் நாங்கள் மன்னிப்போம், மறந்துடுவோம், மறைப்போம். நான் தவறு செஞ்சா மன்னிப்பை கேட்போம், முடிச்சு கொள்வோம். ஆனால் யாரோட முறுவல் இல்லை, யாரோட மனக்கசப்பு இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியாக நம்பி அவங்க சொல்றாங்க, ஃபமன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி ஃபமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னா. யார் என்னுடைய இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்களோ அவர் என்னோட முஹப்பத் வச்சிட்டார், யார் என்னோட முஹப்பத் வச்சாங்களோ என்னையோட சொர்க்கத்தில் உண்டாக இருப்பார். எனவே ரமதானுடைய மாதத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுதான் நான் மீட்டி சொல்றேன், தராவீஹ் நோக்கம் அல்ல, கியாமுல் லைல் நோக்கம் அல்ல, யாரோட மனக்கசப்பு இல்லாமல் சகோதரத்துவத்தோட நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறது இருக்குதே, இது ஆக முக்கியமான நோக்கம்.
எனவே அந்த முறுவல்கள் இருக்குது, அது பல காரணங்களின் மூலமாக உருவாகலாம். ஆனால் யாருக்கிட்ட இருந்தும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் பிரிகிறதோ சண்டை பிடிக்கிறதோ இந்த தன்மைகள் எங்களுக்கிட்ட வரக்கூடாது. நாங்கள் எல்லாத்தோடும் சேர்ந்திருக்கக்கூடிய தன்முள்ளவர்களாக இருக்கிறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 4வது நஃபரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஷாஹின். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, மல் முஷாஹின் யா ரசூலல்லாஹ், முஷாஹின் என்றா யார்? அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அல் முசாரிம், யார் மக்களுக்கு மத்தியில் பிழைவுகளை ஃபித்னாக்களை உருவாக்குவானோ அந்த ஃபித்னாக்களை பிழைவுகளை உருவாக்கக்கூடியவன் அவனையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் சுருக்கமாக சொன்னால் இந்த ரமதானில் எங்களுக்கிட்ட எப்படி அமல்களுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய விஷயத்தில் எங்களோட மாற்றங்கள் வரணுமோ, எங்களோட ரமதானுடைய மாதத்தில் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஒன்று வாரதும் ஆக முக்கியம். ஆட்டிடியூட் சேஞ்ச் இருக்குது, இது ஆக அடிப்படையான ஒரு விஷயம் ரமதானுடைய மாதத்தில். பாருங்க, ஹதீஸ்ல எப்படி வருவது, ஒருத்தர் உங்களோட சண்டை பிடிக்க வாரார், வாக்குவாதத்துக்கு வாரார், வாப்பா நான் நோம்பாளி வாப்பா விட்டுடுங்க வாப்பா என்று சொல்லிட்டு ஒதுங்கிறது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க, இது ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிச்சி யார் சரி வாக்குவாதங்களுக்கு வந்தா நான் நோம்பாளியா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒதுங்கி போங்கோ. இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஏன் ரமதான் எங்களுக்கு உருவாக்குறான் என்றா, ஏனைய மாதங்கள்லையும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யாரோடும் சண்டைக்கு பிரச்சனைக்கு போவான, வாப்பா நான் நோன்பு பிடிச்சிருக்கேன், சும்மா பேச தேவையில்லை, நாங்கள் அங்களாவே போவோமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்தில் குடும்பங்களோடும் எவ்வளோ அழகான முறையில் நடந்து கொண்டான். சில நேரங்களில் நாங்கள் அமலுடைய விஷயத்தில் ரொம்ப ஜோஷாகுவோம். ரமலான் வந்துட்டு இதுக்கு பிறகு ஒய்ஃபை பார்க்கவும் மாட்டோம், புள்ளையில பார்க்கவும் மாட்டோம், குர்ஆனோட தான் இருப்பான், இஅ்திகாஃப் வைத்திருப்பான். நல்ல விஷயம்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ மாடரேட் அப்ரோச் உள்ளவங்க. என்னைய விட உங்களைய விட நபி அவங்க தக்வால உச்ச கட்டத்தில் உள்ளவங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ், ஒரு வித்தியாசம் இருக்குது தான். ரமதான் அல்லாத மாதங்கள்ல நபி அவங்க தஹஜ்ஜுதுக்கு எப்படி எழும்புவாங்க, காம ருவைதன் வ ஃபதஹல் பாப ருவைதன். நபி அவங்க ரொம்ப மொல்ல எழும்புவாங்க, ஆயிஷாவுக்கு முழிப்பு வராது. கதவை திறந்து வெளியே போய்த்து வுது எடுத்துட்டு வருவாங்க, முழிப்பு வராது. மொல்ல கதவை திறப்பாங்க, மொல்ல மூடுவாங்க. இதுதான் ஏனைய மாதங்கள்ல நபி அவங்களோட ஆட்டிடியூட். ஆனால் ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் யூகிது அஹ்லஹு, நபி அவங்க குடும்பத்தார்களை தட்டி எழுப்புவாங்க, எழும்புங்க ரமதான், எழும்புங்க அமல் செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சேஞ்ச் ஒன்று இருந்துச்சு தான், அமலுடைய விஷயத்தில் ஆர்வம் ஊட்டினாங்க தான். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லெவலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகல. எவ்வளோ மொடரேட்ன்றதை பாருங்க. ஹதீஸில் வருவது, ஒவ்வொரு ரமதான்லையும் கடைசி 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க ஒவ்வொரு வருஷம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, யா ரசூல் அல்லாஹ், நானும் இந்த வருஷம் உங்களோட மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கவா என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. பல காரணங்களை வச்சு அனுமதி கொடுத்தாங்க. ஏனெண்டா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ரூம் ஒன்று இருக்குதுன்னு வைங்க, கதவை திறந்துடனே, ரூம் என்றா ஒரு வீடு, கதவை திறந்தோடனே மஸ்ஜித், எனவே இந்த இடத்துல வந்து இஅ்திகாஃப் இருக்கிறது, சின்ன ஒரு டென்ட் ஒன்று போட்டுக்கொள்வது, யாருக்கும் விளங்காத அமைப்பில், தேவைப்பட்டா அவசரமாக வீட்டுக்குள்ளவும் போகலாம். ஏன் நம்ம ஆயிஷாவுடைய வீடு அப்படிதான் இருந்துச்சு, கதவை திறந்தா மஸ்ஜித். இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வராங்க, 9 டென்ட் இருக்குது. ஏன்? ஆயிஷாவுக்கு அனுமதி, எனவே அடுத்த மனைவிமார்களுக்கும் அனுமதி இருக்குது என்ற சிந்தனையில் எல்லா மனைவிமார்களும் வந்து டென்ட் அடிச்சிட்டாங்க. சும்மா யோசிங்க, மஸ்ஜிது நபவியே சின்னது, எல்லா மனைவிமார்களுக்கும் டென்ட் அடித்து அங்கே இஅ்திகாஃப் இருக்க போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களை பார்த்து கேட்டது என்னென்னா, ஆல்பிர்ர யுரிதுனா, நீங்கள் எல்லாம் நன்மையை நாடி வந்திருக்கிறீங்க அப்படியா? சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், ரமதானில் அமல் செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும், இந்த ஆசையோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அழகான முறையில் நடந்தாங்கண்டா, சொல்ல எல்லாம் புத்தி இல்லையா? 9 பேர் வந்து மஸ்ஜிதில் இருந்தால் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? இல்லை எல்லாம் போங்க, இப்படி நான் ஆயிஷாக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தேன். இந்த அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொள்ளல, இப்படி நடக்கல. அல்லது ஆயிஷா மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லாம் போங்கன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, இந்த வருஷம் ஏண்ட உள்ளமும் இதை பற்றி ஒன்றுமே பேசல, ஏண்ட உள்ளம் சொல்லுது, இந்த வருஷம் நானும் இஅ்திகாஃப் இருக்காமல் வீட்டில் இருந்தால் நல்லமெண்டு
அந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருக்காம நபி அவங்க வீட்டில் தான் தங்கினாங்க. எல்லா மனைவிமார்களும் வீட்டுக்கு போனாங்க. நீங்க செய்யவான நான் செய்வேன் என்று அந்த பாலிசியில் நபி அவங்க இருக்கல்ல, நானும் செய்யல நீங்களும் போனா நல்லமென்னு நினைக்கிறேனே அப்படியே அவங்களும் பேசிட்டாங்க. அடுத்த வருஷம் யாருக்குமே அனுமதி கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாருங்க எப்படி அழகான அமைப்பில் அந்த மனைவிமார்களை ஹேண்டில் பண்றாங்க. இந்த attitude சேஞ்ச் இருக்குது. இது ரமதான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சு. இந்த attitude சேஞ்ச் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு தெரியும், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி அவ இனிப்பு பண்டங்களை செஞ்சு ஒரு ஹாதிமா ஒரு சர்வன்ட் மூலமாக அப்படியே அனுப்புகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு. அந்த இனிப்பு பண்டம் வந்த நேரத்தில் அம்மா ஆயிஷாவுக்கு பொதுவாகவே சக்கலத்தி என்று வரக்கூடிய நேரத்தில், ஏனைய மனைவிமார்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு கிரஜ்ஜொண்டு இருக்கதான் செய்யும் இன்சான் என்ற அமைப்பில். என்ன நடந்துச்சு, அந்த ஹாதிமாட கையில் இருந்த அந்த வேலைக்காரிட கையில் இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே கீழே அடிச்சுட்டாங்க, தூளாக பேத்துட்டு. சும்மா யோசிங்க, நான் ஒரு மௌலவி அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர், மக்களுக்கு முன்னால் ஏண்ட மனைவி உங்களோட மனைவி இந்த முறையில் நடந்து கொண்டா நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் என்பதை யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, அதை உடைச்சிட்டாங்க. ஏண்ட டேட்டில் என்னத்துக்கு அடுத்தவ இந்த இனிப்பு பண்டம் அனுப்பணும், கீழே உடைச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ பயங்கரமான இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க. ஜமியத்துல் உலமால இருக்கிறது சுட்டி சொல்கிறேன், கொலம்பு காசிமார்களோட மீட்டிங் வச்சா சர்வ சாதாரணமாக ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 267 தலாக் டிவோர்ஸ் நடக்குது கொலம்புக்குள்ள மட்டும். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ, அதுவும் கொலம்புக்குள்ள மட்டும் என்ன, முழு நாட்டில் எவ்வளோ பெட்டி இஷ்யூஸ் என்று சொன்னால், ஏன் புதின கீரை ஆக்கித்தர இல்லை, என் உம்மோட ஹிதுமத்தை செய்யலைன்னு சொல்கிறா, நான் சொல்கிறது அவள் செய்கிறா இல்லை. இந்த சின்ன சின்ன இஷ்யூஸுக்கு தலாக்குடைய லெவலுக்கு போகிற காலம் நாங்கள் இருக்கக்கூடிய காலம். இப்படி ஒரு விஷயம் நடந்தால் யோசிங்க, குடும்பத்துக்குள்ள அடே என்ற மானத்தை இல்லாமாக்கினாய், இப்படியா நீங்கள் நடந்து கொள்றீங்க, நான் எவ்வளோ ப்ரெஸ்டீஜ் உள்ள மனிதன், எடுக்க எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று, அப்படி ஒன்றுமே சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாரக்கான முட்டுக்கால கீழே நட்டி அந்த உடைஞ்ச பாத்திரத்தை அப்படியே ஒன்று சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, கதிபத் ஆயிஷா கோவப்பட்டா, அப்படி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க, காரத் உம்முக்கும் என்பதாக சொன்னாங்க. காரத் என்று சொன்னால் ரோசம் அது இரக்கத்தின் காரணமாக வாரது. உம்முக்கும் ஆயிஷா என்ற பேரை பாவிக்கல்ல, உம்முக்கும் ஆயிஷா என்று சொல்றது உம்மஹாத்துல் மூமினின், மூமின்களுடைய ஒரு தாய். எனவே இன்டிரெக்ட்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, முதலாவது பொதுவாகவே ஒரே வேலைக்காரி 2-3 வீட்டுக்கு போறேன்டா செய்திகள் போமா இல்லையா தெரியுமா, அவ எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க, கீழே போட்டு உடைச்சி விட்டாவே, ஒரு சாய் பேய் மாதிரி தான் நடந்து கொண்டா. பொதுவாகவே செய்திகள் எல்லாம் வெளியே போகிறது ஒரு வீட்டில் உள்ள சர்வெண்ட் 2-3 வீட்டில் வேலை செஞ்சு அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணினாங்கன்னு யோசிங்க. என்ன சொல்றாங்க, காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோசம் தான் வந்துச்சு. அதனுடைய கருத்து ஆயிஷாவுக்கு கோபம் வரல. நீங்க போய்த்து குறையாக இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு இங்க ஒரு குறையே நடக்கல. அப்படிதான் நீங்க குறை சொல்றதாக இருந்தா உங்களோட தாயை பற்றி தான் குறை சொல்றீங்க என்பதை மறந்துடவானோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காரத் உம்முக்கும் என்பதை நபி அவங்க ரொம்ப பொலைட்லி சொல்றாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு வார்த்தை பேசல. அவ உள்ளுக்கு போய்த்து என்ன தெரியுமா செஞ்சா, நல்ல ஒரு பாத்திரத்தை கொண்டாந்து உடைச்ச பாத்திரத்துக்கு பகரமாக கொடுத்துட்டு சொல்றாங்க, அந்த உடைச்சதுக்கு இதை வச்சுக்கோங்க, கொண்டு போங்க என்பதாக சொன்னாங்க. யாரை தவற செஞ்சாங்களோ அவங்களோட ஒரு வார்த்தை பேசல. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்குது. ஆனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ அழகான முறையில் விஷயத்தை ஹேண்டில் பண்ணினாங்க. எனவே இந்த attitude சேஞ்ச் இருக்குது. இது ரமதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். இஅ்திகாஃப் நபி அவங்க இருந்தாங்க தான். நாங்கள் சிலவங்க தூங்காம முழிச்சு தூக்கம் முட்டி தொழுகிறோம். மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் வீட்டில் கதவு கிட்ட இஅ்திகாஃப் இருந்து கொண்டு தலையை அப்படியே உள்ளுக்கு போடுவாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தலைமுடிய வாரினதாக நபி அவங்க இஅ்திகாஃப், அம்மா ஆயிஷா வீட்டில் இருந்து தலைமுடிய வாரினதாக ரிவாயாத்கள் வருது. எவ்வளோ அழகான பண்புகளோட நபி அவங்க அந்த இஅ்திகாஃபை கழிச்சாங்க. எல்லா மனைவிமார்களும் இஅ்திகாஃப் 10 நாள் வந்தால் என்ன செய்வாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுகளுக்கு போவாங்க.
ஏன் மாப்பிள்ளை இல்லை, ஆனால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு போகிறதுக்கு வீடு ஒன்று இல்லைன்னு, அவள் யஹூதி ஃபேமிலியிலிருந்து வந்தவ, அவளுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, வீட்டில் ஐசோலேட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை, கதைக்கிறதுக்கும் யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 நாள் இஅ்திகாஃப்ல சஃபியாவை மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு மஸ்ஜிதில் அவர் கணக்கு பேசினதாக ரிவாயத்தில் வருவது. யார் சொல்ல நான் போவா, இல்லை இல்லை இருங்க பேசுவோமே, யார் சொல்ல போவா, இல்லை 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 இருங்க பேசுங்களே. அதுக்கு போகிறோம் இஅ்திகாஃப்ல உள்ள நபி அவங்க மனைவி எடுத்துக்கொண்டு ரோட்டில் கொண்டு போய்த்து அப்படியே வீட்டில் விட்டுட்டு வருவாங்க. அந்த இரவில் போகக்கூடிய ஒரு நேரத்தில் தான் சஹாபாக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இவ இருட்டில் யாரோட போகிறாங்கன்றது விளங்குது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் என் மனைவியோடு தான் போகிறேன். இந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்ல உங்களே பற்றி யார் சரி கெட்டெண்ணம் வைப்பாங்களா? இல்லை இல்லை, ஷேத்தான் இன்ன ஷேத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷேத்தான் இருக்கிறானே ரத்தமோடு எல்லா இடத்துல ஓடுவான், அதான் எதுக்கும் சொல்லிக் கொண்டேன், வேற பொம்பளை இல்லை என் மனைவியை தான் ட்ராப் பண்ண போகிறேன்னு சொன்னான். யோசிங்க, நான் மட்டும் இபாதத், என் மனைவி அவட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவள் ஐசோலேட்டாக இருக்கிறாவே, அவட பேரண்ட்ஸும் இல்லை, இதையும் நான் ஹேண்டில் பண்ணதானே ஓனும் என்ற ஒரு மொடரேஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சு. எனவே ரமதான் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த பண்பாடுகளோட மாற்றம் இருக்குதே, இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான் இந்த ரமதானுடைய மாதத்தில். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எந்த நோக்கத்துக்காக வேண்டி ரமலானை வச்சானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் விளங்கி பசியில் இருக்கிறது, தாகத்தில் இருக்கிறது மாத்திரம் எங்களோட நோக்கம் அல்ல. இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டவங்களோட கஷ்டங்களை உணர்றது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, ஒத்துமையாக வாழ்கிறது, மனக்கசப்புகளை இல்லாமாக்குறது, சேர்ந்து போகிறது. நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தவறுகளை பாவங்களை மறைக்கிறது, மன்னிக்கிறது, மறந்துடுறது. நாங்கள் தவறு செஞ்சா அடுத்தவங்களுக்கிட்ட மன்னிப்பை கேட்கறது. எந்த அளவுக்கு உலமாக்களும் ப்ராட் மைண்டடாக இருந்தாங்க என்ற கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு பிரபலியமான ஆலிம் மௌலானா முஃப்தி தகி உஸ்மானி ஹஃபிலஹுல்லாஹ், அரபிகளுக்கு மத்தியிலும் ஒரு பிரபலமானவர். அவருடைய வாப்பா தான் முஃப்தி ஷஃபி, கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடியவங்க. ரமதானுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் நல்லவே சீரியஸ்லி அவங்களுக்கு சோம் இல்லாமல் போய்த்துட்டு, இந்த நேரத்தில் ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் சொல்கிறார், மகான் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கொண்டே இருந்தது என்ன தெரியுமா, அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கொண்டே இருந்தது என்ன தெரியுமா, யா அல்லாஹ் என்னைய ரமதானில் மட்டும் மௌத்தாக்கிடாத என்பதா. சும்மா யோசிங்க, நானும் நீங்களும் இது எக்ரி ஆகுமா? மாஷா அல்லாஹ் ரமதானில் மௌத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டே, இப்படி தான் நாங்கள் யோசிப்போம். அப்போ ஏன் அப்படி துவா கேட்டாங்கன்னா சொன்னாங்க, நான் கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான், என் உள்ளம் உண்மையாகவே விரும்புது ரமதானில் மௌத்து வந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனாலும் நான் பயந்தது என்னெண்டா, நான் மௌத்தாகிட்டேன் என்றா முழு நாடலாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் ஏண்ட ஜனாசாவுக்கு மக்கள் வரணும் என்று ஆசைப்பட்டு அந்த ரமதானில் வாரதில் அவங்களுக்கு ஒரு சிரமம் உண்டாகுமே. ஒரு மூமின் ஒரு நாளும் இன்னொருத்தருக்கு ஒரு சிரமத்தை கஷ்டத்தை விரும்பவே மாட்டான். அது சுட்டி தான் நான் விரும்பினேன். நான் ரமதானில் மௌத்தாகாமல் ரமதானுக்கு புறவு மௌத்தாகினான் நல்லம், எனக்கு விருப்பம்தான், ஆனால் அடுத்தவனுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி. எனவே ரமதான் என்று வரக்கொள்ள நாங்கள் முழிச்சு கொண்டு ராவில ஃபுட்பால் அடித்து கொண்டு பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டு இன்னொருத்தருக்கு தூங்குறதுக்கு மேலா, இன்னொருத்தருக்கு அமல் செய்யவும் மேலா, இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எந்த ரீதிலையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அப்படின்னா மௌத்தாக கூடாது, ஏன் அடுத்தவன் ஜனாசாக்கு வாரத்துக்கு கஷ்டப்படுவானே என்ற அளவுக்கு கன்சர்னாக இருந்தாங்கண்டா அப்போ யோசிங்க, நானும் நீங்களும் அடுத்தவங்களுக்கு இந்த ரமதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் நாங்கள் எங்களை பாதுகாக்கிறது இருக்குது. இதுவும் ரமதானுடைய ஒரு அடிப்படையான நோக்கம்தான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.